வந்து அதிசாரமா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. தனஸ்தானத்துக்கு வராரு. காசு பணத்தில இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. இவ்வளோ நாளா வந்து இந்த காசு பணம் ரொட்டேஷன் ஆகாம இருக்கு. என்ன பண்றது? பணமே வரமாட்டேங்குதேன்னு நெனச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து மாத்திக்கங்க. இந்த 2ஆம் இடத்துக்கு குரு வரதுனால, அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு காசு பணம் ஆட்டோமேட்டிக்காவே வர ஆரம்பிச்சுரும். அதே மாரி குரு மங்கள யோகம் இருக்கு. நெறைய நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்கப் போது. அதே மாரி சுப விரயங்கள் அதிகமாக இருக்கு. பொதுவாவே மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல இருக்கு இல்லைங்களா? குரு அந்த இடத்த பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. தொழில் ஸ்தானத்த பார்க்குறதுனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. அதே மாரி அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு. தொழில் ரீதியா காசு பணம் வரும்போது வந்து அலட்சியமா இருக்கக்கூடாது. அது தொழில்ல வந்து கொஞ்சம் நெறைய கூடுதலான கவனம் செலுத்துங்க. அது இல்லாம சுக்கிரனும் வந்து 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ தொழில்ல இருந்த மந்த நிலைலாம் மாறி ரொட்டேஷன் ஆகும். இனிமேல் காசு பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வர ஆரம்பிச்சுரும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். லாபங்கள் கிடைக்கும். நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க. ஏன்னா குருவும் 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அதே மாரி சுக்கிரனும் 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப தொழில் மூலியமா நிரந்தர வருமானம், நல்ல லாபம், ஆதாயங்கள் இது எல்லாமே உண்டு. அஷ்டமஸ்தானத்த பார்க்குறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள நீங்க அழகா கையாண்டுருவீங்க. உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். அதே மாரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தையும், ஒரு நல்ல அமைப்பையும் ஏற்படுத்தி குடுப்பாரு.